ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து எப்படி நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து நம்மளுக்கு ஒரு பெய்டு ப்ராடக்ட் தான். ஆனால் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆன்லைனில் எப்படி நம்ம எக்ஸல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். ஸோ உங்களுக்கு இல்லைனா நீங்கள் அது க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸல் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து excel.newன்னு ப்ரௌசரில் சர்ச் பண்ணுங்கள். இப்போ excel.newன்னு கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டின்னு வரும். ஸோ வெரிஃபை கொடுங்க. ஸோ வெரிஃபை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சைன்இன் கொடுக்குறேன். ஸோ சைன்இன் கொடுத்தோன்னே இப்போ பார்க்கலாம், எக்ஸலோட புக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ ஷீட் இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் நார்மலாக எக்ஸலில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து வெப் வெர்ஷனாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பவர் பாயிண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்டோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் இது எல்லாமே வந்து வெப் வெர்ஷனில் தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே பார்க்கலாம், இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாம் இங்கே எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் லோக்கலாக கூட இது சேவ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போது இதை லோக்கலாக இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். இதில் சேவ் ஆஸ் போயிட்டு நீங்கள் டவுன்லோட காப்பி டு கம்ப்யூட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ கொடுத்தனே உங்களுக்கு இப்போ பார்க்கலாம், நீங்கள் எடிட் பண்ண ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு லோக்கலில் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கலாம், இங்கே லோக்கலில் எங்கள் டெஸ்க்டாப்லேயே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதேமாதிரி நீங்கள் மற்ற மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸும் இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ வேர்டு இருக்குது, அதேமாதிரி எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக் எல்லாமே இங்கே ஒன் ட்ரைவ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம், எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரீ வெர்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்க்கலாம், ஒன் ட்ரைவே வந்து உங்களுக்கு 5 GB தான் லிமிட் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, பை பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸலை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு இருக்குது, இந்த ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு. அது என்னென்னா வந்து ஆஃபீஸ் 365 ஃபார் எஜுகேஷன் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் 365 எஜுகேஷனை சர்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்க்கலாம், ஃப்ரீ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண முடியாது. உங்கள் ஸ்கூலில் வந்து மைக்ரோசாஃப்டோட சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க ப்ராடக்ட் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கூலில் இது மாதிரி மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களோட ஸ்கூல் இமெயில் அட்ரஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது இல்லைன்னா நீங்கள் வந்து நான் முன்னாடி பார்த்த ஆன்லைன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இன்டர்நெட் கண்டிப்பாக வேணும். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸல் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் மற்றது எப்படி ஃப்ரீயாக வெப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.